வந்துட்டு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால வந்து என்னடா ரெட் கார்டு மேட்டர்லாம் வந்துட்டு இருக்கு, எதனால் ரெட் கார்டு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்துட்டு இருந்தோம். என்னடா ரெட் கார்டு அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய இது வந்துட்டு இருந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து சத்யாவுக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கணும், அவர் வந்துட்டு நம்ம ஜாக்லின் வந்து பயங்கரமா வந்து எல்போல வந்து தாக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு சீக்வன்ஸ் வந்து இப்ப பயங்கரமா வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குன்னு தான் சொன்னோம். இதுக்கெல்லாம் ரெட் கார்டு கொடுக்கணுமாடா முதல் வந்து அந்த ஒரு லைவ் பாத்தீங்களாடான்னு தான் நான் ஃபர்ஸ்ட் கேட்கணும். ஏன்னா இது வந்து ஜாக்லினோட பிஆர் டீமா இருக்கலாம், இது ஜாக்லினோட அந்த ஆதரவாளர்கள் அவங்களா கூட இருக்கலாம். மேபி வந்து அவங்க தான் இப்படி பண்ணுவானுங்க, அதனால தான் வந்து கரெக்டா வந்து அவங்க சொல்றேன். ஃபர்ஸ்ட் லைவ் பார்த்தாங்களா என்னன்னு தெரியல, இந்த கேமை பத்தி என்னன்னு தெரியுமா என்னங்கிறது தெரியல. இந்த கேம் ஓரளவுக்கு வந்து பிசிக்கல் டாஸ்க் மாதிரி தான் வந்துட்டு வருது. ஓகேங்களா, பிசிக்கல் டாஸ்க் தான் அது. வந்துட்டு நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, நீ வா ஜாக்லின் ஒரே அப்படி குத்துனாதான் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு. அது வந்துட்டு அங்க ஒரு கும்பல் நடந்துகிட்டு இருக்கு, அது வந்துட்டு எல்போல அடிச்சது வந்து எனக்கு தெரிஞ்சு அது வந்து தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்புனே நான் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா, நம்மளே மண்டையை உழைக்க போடுறாங்க, தப்புனே அது வந்துட்டு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பாத்தீங்கன்னா அது வந்து யதார்த்தமா வந்துட்டு அந்த ஒரு குரூப்ல வந்துட்டு எல்லாம் இழுத்துட்டு இருக்கும்போது வந்து அந்த ஒரு குரூப்ல வந்துட்டு நடந்தது. அதனால வந்துட்டு அது தப்பு அப்படிங்கிறது வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்புங்கிறத நான் சுத்தமா ஏற்றுக்க மாட்டேன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு போக பாத்தீங்கன்னா வந்து ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ட்விட்டர்ல எல்லாம் பயங்கரமா வந்து கதறிக்கிட்டு வந்து பாங்குச்சு. இதுக்கெல்லாம் ரெட் கார்டு எல்லாம் கொடுக்கணும்னு போயிட்டு எதுக்கும் ரெட் கார்டு கொடுக்கணும், அதுக்கெல்லாம் போய் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு வார்னிங்லாம் வந்துட்டு நம்ம குச்சு ஓத்தாக்கி அவங்க வந்துட்டு ஆனந்தில வந்துட்டு அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க, அதுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்துட்டு சௌந்தர்யா பத்தி வந்துட்டு விஜய் விசால் பேசியிருந்தாங்க, அதுக்கு ஒரு இது வார்னிங் கொடுக்கல. அதுக்கெல்லாம் வந்துட்டு ஒன்னும் அப்படியே தட்டி கேட்காம வந்துட்டு இப்போ வந்துட்டு ஜாக்லின் டீம்ல வந்துட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஐயோ எங்க சத்திரம் மூஞ்சிலே சத்திரம் போட்டாங்களே, எங்க செல்வத்தை வந்துட்டு மூஞ்சிலே சத்திரம் போட்டாங்களே, எங்க டீம் ஆதரவாளர்களை சத்திரம் போட்டார்களே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சௌந்தர்யா பிஆர் டீமும் ஜாக்லின் பிஆர் டீமும் அப்புறம் ஜெஃப்ரி ஆதரவாளர்களும் ரயன் பொண்ணோட வந்துட்டு அந்த ஒரு ஆதரவாளர்கள் ரயன் வந்துட்டு ஆம்பளை பையன் கிடையாது, பொண்ணு. அந்த மாதிரி வந்து ஆதரவாளர்கள்லாம் வந்துட்டு இப்போ வந்துட்டு சத்யா வந்து பிடிச்சி தாக்கிட்டு இருக்காங்க. ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு போராட்டம்லாம் பண்ணுவாங்க. இவங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து இது கொஞ்சமாச்சும் வந்துட்டு அந்த இடத்த பார்க்கணும். என்ன பாத்தீங்கன்னா வந்து விஜய் விசால் வந்து பொம்மை இருக்கு, ரயான் வந்து பிடிச்சி இழுத்துட்டு இருக்காரு. இங்கிட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு சத்யாவை பிடிச்சி வந்துட்டு ரயான் பிடிச்சி இழுத்துட்டு இருக்காரு. இதுக்கு வந்துட்டு ஜாக்லின் வந்து அங்க உள்ள வரைய தேவையில்லை. ஏன்னா ஜாக்லின் பொம்மையை வந்துட்டு அவங்க தொடவே கூடாது, சுத்தமா அவங்க வந்துட்டு அவங்க தொடவே கூடாது. அவங்க எதுக்கு உள்ள வந்து இழுத்துட்டு இருந்தாங்கல திடீர்னு இவங்க வந்து யதார்த்தமா இப்படி வந்து கையை வச்சிருந்திருப்பாங்க, அது வந்து மூக்கிலே படார்னு வந்துட்டு விழுந்துருச்சு. அதனால மேபி வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஐயோ சத்யா வந்துட்டு வேணும்னு வந்துட்டு தாக்கிட்டாரு, சத்யா எங்க செல்லத்தை வந்துட்டு தாக்கிட்டாரு, எங்கள் ஒரு இப்படி இளவரசியை தாக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ட்வீட்லாம் பயங்கரமா போட்டு இருக்காங்க. எதுக்கு இப்படிலாம் போடுறாங்க அப்படிங்கிறது சுத்தமா எனக்கு தெரியல. டேய் கொஞ்சமாச்சும் வந்துட்டு லைவ் பார்த்துட்டு எதா இருந்தாலும் பேசுங்கடா. எபிசோட பார்த்துட்டு நீங்களா ஒன்று முடிவு பண்ணிட்டு போவாதீங்கடா. அதாவது தாண்டா எனக்கு அப்படியே காண்டாவது உங்களை பார்க்கும்போது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது எல்போல குத்துனதுக்கு, அது ஒரு யதார்த்தமா குத்துனதுக்கு அண்ட் நேரடியா குத்தி அது வந்து ரெட் கார்டு கொடுக்குறது வந்து நானே ஏத்துக்குவேன். ஆனா இது வந்து ஒரு பிசிக்கல் டாஸ்க்கு, அது எல்போல வந்துட்டு தெரியாம இப்படி பின்னாடி இருந்தது தெரியாம இப்படி திரும்பிட்டாங்க. அதுலதான் வந்துட்டு பட்டு சொல்லிச்சு. இது வந்து வேணுக்கு எல்லாம் பண்ணல அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தெரியுது. அண்ட் லைவ் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தேன். அண்ட் லைவ் பார்க்காத பிஆர் டீம்ஸ் தான் பேசியிருக்காங்க. இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.